ஒரு பக்கம் அந்த அன்னோன் ஆளை வந்துட்டு சுற்றி வளைச்சி எல்லாரும் சேர்ந்து வந்துட்டு அவர் முகத்தில் இருக்க அந்த டவலை எடுக்கிறாங்க. பார்த்தா அது வேறு ஏதோ ஒருத்தராக இருக்கிறாரு. யார் நீங்கள், எதுக்காக இப்படி ஓடி வந்தீங்க பயந்துட்டுன்னு சொல்லி கேட்க, என்ன சில ரவுடிங்க துரத்திட்டு வந்தாங்க, அதனால தான் பயந்துட்டு வந்து இங்கே ஒளிஞ்சிக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்புறம் அங்கே வந்து போனோன்னா துளசி என்னடா இது, இவரை போய் நம்ம அப்பா நினச்சிட்டோமே, அப்போ அப்பா இல்லையான்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. அண்ணன் நீ அப்பாவை தானே பார்த்த? ஆமாம் நானும் அப்பாவை மாதிரி தான் பார்த்தேன் அப்படின்ற மாதிரி முருகனும் சொல்லிட்டு இருக்காங்க. இது மாமா கிடையாது, நான் அப்போவே நினச்சேன் துளசி, நான் சொன்னால் நீங்கள் எல்லோரும் ஒரு மாதிரி நினைப்பீங்களேன்னு சொல்லிட்டு இது பண்ணேன். அது எப்படி மாமா இறந்துட்டதா தானே இது பண்ணோம், அதனால் கண்டிப்பாக வாய்ப்பே இல்லை மாமா வரத்துக்கு, மாமாலாம் உயிரோடு இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இதை கேட்டோன்னு துளசி செம்மக்கடை பேரன் கடவுளே நல்லதே இதுவாகாதா அப்படின்ற மாதிரி ரொம்பவே வருத்தப்படுறாங்க. இங்கே ஒரு பக்கம் தன்னோட ஹஸ்பண்ட் வந்துடுவாருன்னு சந்தோஷமாக இருக்கிறாங்க லக்ஷ்மி. அவர் ஃபோட்டோலாம் எடுத்து வச்சு அஞ்சலி கிட்டே சந்தோஷமாக சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ கரெக்டாக அந்த இன்சூரன்ஸ் ஆளுங்க வந்துட்டு இறந்தது உங்கள் ஹஸ்பண்ட் தான், நாங்கள் கன்ஃபார்ம் பண்ணுறோன்னு சொல்கிறாங்க. என்ன சார் சொல்கிறீங்க, நீங்கள் தானே இல்லைன்னு சொன்னீங்க? ஆமாம், ரிப்போர்ட் எதுவும் மாறிட்டுருக்கு ஹாஸ்பிட்டலில், அவ்வளோதான், மற்றபடி உங்கள் ஹஸ்பண்ட் தான் இறந்துட்டாரு, சாரி மேடம், நாங்கள் இதில் சைன் பண்ணி கொடுத்துருங்கன்னு சொல்கிறாங்க. லக்ஷ்மிக்கு வேறு வழி இல்லாமல் அழுதுகிட்டே அதை வாங்கி வச்சுக்கிறாங்க சைன் பண்ணிவிட்டு. ரொம்ப அப்செட் ஆகிடுறாங்க. துளசி கால் பண்ணி அவகிட்ட கேட்கலாம், அவள் பார்த்தாலா அப்பாவான்னு சொல்லிட்டுன்ற மாதிரி பண்ண சொல்கிறாங்க. துளசிக்கு பண்ணோன்னா வந்துட்டுமா இல்லைம்மா, அது வந்துட்டு அப்பா இல்லை வேறு யாரோன்னு சொல்லிடுறாங்க. அது கேட்டோன்னா ரொம்பவே அழுதுறாங்க. உங்கள் அப்பா வருவாங்க ரொம்ப நம்பிக்கையாக இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணி அழுகுறாங்க. துளசியுமே அதை நினச்சி ஃபீல் பண்ணுறாங்க. இங்கே மகேஷ் அங்கே தான் ஒரு வேலையை பார்த்துருக்காரு. அவங்க ஆளுங்களை துரத்திட்டு வர வச்சு சிவராமனை தனியாக அவங்க இடத்துல கூட்டிகிட்டு போய் வச்சுக்கிறாரு. அப்புறம் இவர் தனியாக போய் பார்த்து மிரட்டுறாரு. நீ முதல்லே செத்துட்டு இருந்தால் எதுக்கு உங்களுக்கு தேவையில்லாத வேலை, ஒன்று மொத்தமாக செத்துட்ருக்கணும், இல்லை இந்த மாதிரி பாதியிலலாம் வரக்கூடாது, நீ ஒழுங்காக இங்கே இருந்தால் உனக்கு நல்லது, இல்லை உங்கள் உயிருக்கு தான் ஆபத்துன்ற மாதிரி சொல்லி மிரட்டிட்டு போகிறாரு. இன்னொரு பக்கம் இங்கே துளசியும் வெற்றியும் எங்கே போனாங்கன்ற மாதிரி கேட்டிருக்காங்க. எங்கே சொல்லிட்டா போகிறாங்கன்ற மாதிரி வீட்டில் எல்லோரும் ஒரு மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ கரெக்டாக துளசியும் வெற்றியும் வர, எங்கே தானே போவேன் பின்னாடி, இவ இந்த வீட்டு மருமகன்றது கொஞ்சமாச்சு இருக்கா, இவ இஷ்டத்துக்கு ஆடிட்டுருக்க, நீயும் வீட்டில் தங்குறீங்களா அப்படி இப்படின்னு ஒரு மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. அதை கேட்டு போதும் நிறுத்துங்கம்மா, நீங்கள் நினச்சா வந்து அவள் இந்த வீட்டு மருமக இல்லைன்னு சொல்வீங்க, நீங்கள் நினச்சா மருமக தான்ன்ற மாதிரி சொல்வீங்க, நீங்கள் நினச்சதுக்கெல்லாம் ஆட முடியாது போங்கம்மான்னு சொல்லிட்டு கோவமாக வெட்டி சொல்லிட்டு போகிறாங்க. பார்த்தீங்களாங்க இப்படி தாங்க என்னை எதிர்த்து பேசி இது பண்ணிகிட்ருக்கான் அப்படின்ட்டு அவங்க ஒய்ஃப் கோவமாக பேசுகிறத பார்த்துட்டு வெற்றியோட அப்பாவுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படியே அமைதியாக இருக்கிறாரு. அதோட எபிசோட் முடியுது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.